தமிழ் சினிமாவின் தாய், தமிழ் சினிமாவின் பிறப்பிடம் என்று கொண்டாடப்படுகிற சாமி கண்ணு வின்சென்ட் கண்ணு பிறந்த இந்த இடத்தில் ஒரு நிகழ்வை பொதிகை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு மாற்றத்துக்கான நிகழ்வு தான். மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு மாதத்தில் தெரிந்துவிடும். மரியாதைக்குரிய அண்ணன் முருகானந்தம் சார்ந்திருக்கிற கட்சி ஆளுகிற புள்ளியியல் துறை அமைச்சகம் சொல்கிறது, சமூக மேம்பாட்டு குறியீட்டு வளர்ச்சியில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கிற மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற தமிழ்நாடு என்கிற மாநிலம். தனிநபர் வருமானத்தில் எப்போதும் இல்லாதவர்களுக்கு, இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாதவர்களுக்கு இப்போது இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிற மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற தமிழ்நாடு என்கிற மாநிலம். ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியில் இந்தியாவில் என்கிற நம் நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சி 7.9 இருந்தாலும் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் இந்தியாவின் மாநிலங்களை தாண்டி 11.59 விழுக்காடு என்று இருக்கிறது என்றால் எப்போதும் இல்லாததை விட இப்போது முதன்மிடத்தில் இருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் அன்பு முதலமைச்சர், எங்கள் அன்பு தலைவர், உங்கள் முதலமைச்சர் ஆளுகிற மாநிலம். நாங்கள் தனிநபர் மேம்பாட்டிலும் சமூக மேம்பாட்டிலும் ராஜீவ் காந்தி சார் 25 ஆண்டுகளாக சட்டமன்ற தேர்தலில் ஏன் கோலோச்ச முடியவில்லை? அது ஒரு முக்கியமான பங்கு. சரி, அது 25 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இதை விட கோலோச்சல் எப்படி வச்சலாம்? கோவையில சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் 2001 2021 வரை நான் கையை மடித்துட்டு சவால் விட்டு சொல்லுகிறேன், இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள் சொல்லவில்லை. மக்கள் மனநிலையில் ஏதோ நாங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்த தவறி இருக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், பாடம் கற்றிருக்கிறோம். கடந்த தேர்தலில் 4 தொகுதிகளில் நாங்கள் 2000-3000 வாக்குகளை தோற்றோம். இந்த முறை 10 தொகுதிகளில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் ஜெயிக்கிற நிலைப்பாட்டுக்கு உறுதியாக ஜெயிப்போம். அரசியலில் வெற்றி தோல்வி வரத்தான் செய்யும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 10 தொகுதியிலும் கோவை அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் நாட்டின் முதலமைச்சராக மாறுகிறார். முதலமைச்சராகி ஒரு மாதத்தில் கோவைக்கு வருகிறார். இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வருகிறார். கொரோனா பேரிடர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்கிறார், வாக்களிக்காத மக்களுக்கும் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்பதுதான் சிறந்த ஆட்சியாக முடியும் என்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்பு இங்கே தந்தை பெரியாரின் பேரில் அமையவிருக்கிற இந்த நூலகத்தை பார்வையிடுகிறார். அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு எதிர்க்க இருக்கிற செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கிறார். அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு ஐயாவுடைய பேரில் இருக்கிற பாலத்தை திறந்து வைக்கிறார். ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு எடுத்து அதிக நிதிகளை கொட்டி கொடுத்து மக்களுக்கு நன்மை செய்கிறோம். சார், இது ஓட்டுக்கா கொடுக்குங்களா? ஆமா, வாக்கரசில் ஈடுபடுகிற மக்கள் எந்த மக்களை புறக்கணித்தார்களோ அந்த மக்களிடம் நாங்கள் உங்களுக்கானவர்கள் தேர்தல் அரசியலை செய்ய வேண்டும், வெல்ஃபேர் ஸ்கீமை செஞ்சிருக்கிறோம், கேட்கிறோம். உறுதியாக இந்த முறை 10க்கு 10 கோவையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிடிக்கும். கோட்டைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிதான் பறக்கும். மீண்டும் 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கருப்பு சிவப்பு கொடி பறக்கும்.